வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பேச போறோம். எடுத்த எடுப்புலேயே ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க போற விஜயோடைய படம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயோடைய அடுத்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் அப்படின்ற படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல இருந்து 1, 2, 3 பாட்டை ரிலீஸ் பண்ணாலும் எதுவும் பெருசா இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததாவது ஏதாவது பெரிய ஹைப் கொடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த விசில் போடும் ஃபிளாப்பு, அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் பாடலும் கொடுத்தாங்க, அதுவும் ஃபிளாப்பு. சரி, நீ அடுத்து வரதாவது ஒரு டக்கரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலையில இன்னும் எந்த அப்டேட்டும் வராமல் இருக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிக்க போறதா தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் படமா இருக்கும் போது, ஏன்னா அவர் அரசியல் இறங்க போறாருல, அதுக்கு முன்னாடி இப்படிதான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் 233வது திரைப்படமா உருவாக இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா படம் டிராப். இப்போ என்ன சொல்றாங்க, அந்த கதையே அவருக்கு அரசியல் படமாக தான் உருவாக்குனது, ஆனால் அது டிராப் ஆனதுனால அப்படியே தளபதி விஜய்க்காக நான் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு என்னென்ன சீன்லாம் போட்டோமோ அதெல்லாம் கிடையாது, பிளாட் ஒன்று தான், பட் விஜய்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி தளபதி விஜய் அவர்களுடைய படம் இவர் தான் பண்ணுறாரா அப்படின்றதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைனாலும் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி, டிம்பிள் அயாத்தி, நாசர், ஜெயராம் மற்றும் பலருடைய நடிப்பில் ட்ரெயின் அப்படின்ற படம் மிஷ்கினோட இயக்கத்தில் உருவாகியிருக்கு. இந்த படத்தை பற்றி முன்னாடி அவங்க சொல்லும் போது, என்னதான் பிசாசு 2 படத்தை முன்னாடியே எடுக்கிறதா இருந்தாலும் ஆண்ட்ரியா நடித்த சீன்லாம் நீக்கி இருந்தாலும் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு காரணங்களால் படம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்தை தள்ளி போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பாக இந்த ட்ரெயின் படத்தை பற்றி பேச வச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் ஸ்ருதி ஹாசன் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. சரி, இந்த படத்தில் மொத்தமாக 4 பாட்டு, 1 ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க, மீதி 3 யாரு, வேற யாரு, அந்த இயக்குனர் தான் பாரு அப்படின்ற மாதிரி மிஷ்கின் அவர்களே இதில் 3 பாட்டை பாடியிருக்காங்களாம். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இசையமைப்பாளர், அவரே வந்து நல்லா பாடுவார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலையும் அவரே ஒரு 3 பாடலை பாடியிருக்காரு, மொத்தமாகவே 4 பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் ரொம்பவே கிறிஸ்பாக உருவாகிட்டு இருக்காம், சீக்கிரமாகவே தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சாந்தகுமாரோடைய இயக்கத்தில் இப்போ சியான் விக்ரம் நடிக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அவருடைய இயக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மகாமுனியாக இருக்கட்டும், மௌன குருவாகட்டும், இப்போ கூட ரசவாதி அப்படின்ற படம் வந்துச்சு. பட் அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை, இருந்தாலும் ஓகே நல்ல கதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தபடியாக இப்போ விக்ரம் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா தில்லு, தூளு இந்த படங்கள்லாம் உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்காரு சாந்தகுமார். இப்படி இருக்கும்போது விக்ரமுக்கும் சரி சாந்தகுமாருக்கும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணி வந்து இன்னைக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. தங்கலான் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா டெஃபினட்டாக இந்த படத்தை நான் தொடுவேன் அப்படின்ற மாதிரியும் விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. தங்கலான் படமும் இப்போ மாஸ் ஒர்க்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா டெஃபினட்டாக விக்ரம் அவர்களுடைய ரேஞ்சு இன்னும் உலகம் முழுக்க பேசப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. தனுஷ் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனராகவும் தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 4வது முறையா அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாண்டின்ற படம் கொடுத்தாரு, அண்ட் இப்போ ராயன், இதுக்கப்புறமா நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அப்படின்ற படம் பண்றாங்க. அண்ட் இந்த ராயன் படமும் இப்போ சீக்கிரமாவே ரிலீஸ்க்கு காத்திருக்கிற இந்த நிலையில அடுத்தடுத்ததான் என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அடுத்ததாகவும் தனுஷ் இயக்க போறாரு, அதில் நானே நடிக்க போறேன் அப்படின்னு. அப்போ அதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு மேட்டர் தான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த வருஷத்துடைய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். கதையெல்லாம் எழுதியாச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அது நேரம் ஷூட்டிங்கில் போயிடும், இந்த நேரம் டைரக்ஷனில் போயிடும். இருந்தாலும் அதுக்கு டைம் ஒதுக்கி கதை எழுதியிருக்காரு பாருங்க, அங்கே நிற்கிறார் தனுஷ். விக்ரமும் எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்த மாதிரி ஒரு நியூஸாக கொடுப்போம். என்னன்னா அருண்குமார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சித்தாவுடைய வெற்றிக்கு அப்புறமா அடுத்த படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல கிளாஸான ஃபிலிம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றது சித்தாலே ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கும்போது அடுத்ததான் என்ன படம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா சியான் விக்ரமுடைய 62வது திரைப்படத்தை அவர் தான் இயக்குறாரு. இதில் எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் இந்த வீர தீர சூரன் அப்படின்ற படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிக லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் எஸ்.ஜே. சூர்யா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரீசன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா படங்களுமே பார்ப்போமே, இந்தியன் 2ல பெருசாக காம்பினேஷன்னாலும் அவர் தான் மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க. சரி, இது இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராயன் படம், இப்படியே வரிசையாக அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இல்லாத படமே எல்லாம் அடுத்தடுத்த படங்களும் சைன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துலையும் அவர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அதுலேருந்தே இந்த படத்தை பற்றின பேச்சு ரொம்பவே அதிகமாயிருச்சு. படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் சீக்கிரமாகவே அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு டீம் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.